ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம், மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்கீமை பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 25, 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரதமர் மோடியால் டெல்லியில் தொடங்கப்பட்டதுங்க. எந்த இடம்னு கேட்பாங்க, டெல்லி. அமைச்சகம் பாருங்கள், வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்றதை பாருங்கள். பொருளாதாரத்தை முன்னேற்றும் ஒரு முன்முயற்சின்னு சொல்லலாம். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவாக்குதல், இதுதான் இதனுடைய நோக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25க்கும் மேற்பட்ட முக்கியமான துறைகளில் இவங்க முதலீடு பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க, தொழில் செய்ய உகந்த இடங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ உற்பத்தி துறையின் வளர்ச்சியை ஆண்டுக்கு 12% இது நோட் பண்ணுங்கப்பா, 12% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுக்குள் 100 மில்லியன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நோக்கம் வச்சு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, ஆட்டோமொபைல்ஸ், மின்னணுவியல், ஜவுளி, விண்வெளி போன்ற துறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துன்னு சொல்லுங்க. ஸோ அப்போ இந்தியாவில் தயாரிப்போம்ன்ற திட்டத்தின் மூலமா டிஆர்டிஓவில் நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கப்பா, மேக் இன் இந்தியா திட்டத்தினுடைய சிம்பிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது கொடுத்துருங்க பார்த்தீங்களா, லயன். இந்த சிம்பிள் தான் கொஷினாக ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ கவனிச்சுங்கப்பா. இப்போ மேக் இன் இந்தியானா 2014ஆம் ஆண்டு டெல்லி அப்படின்னு தெரிஞ்சுக்க, இந்தியாவில் தயாரிப்போம்ன்றது தான் நோக்கம் அப்படின்றது தெரிஞ்சு அழகாக எடுத்துடலாங்க. ஓகேங்க, அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.